ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கூட சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற டூத் பேஸ்ட்டை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இதில் எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்குன்றதை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம். பார்த்திங்களா, இது மாதிரி பேஸ்ட்டு நம்ம காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது மாதிரி நீங்கள் உங்களோட டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது பேக் சைட்லையே நீங்கள் வச்சு நல்லா அழுத்தி மேலே நல்லா அழுத்தி இது மாதிரி நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இவ்வளோ பேஸ்ட்டு நமக்கு வருதுங்க. நான் வந்து புதுசாக பேஸ்ட்டெல்லாம் எதுவும் எடுக்கலை. நம்ம தூக்கி போடுறோன்னு வச்சுருந்த பேஸ்ட்லேருந்து இருக்கிறதாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்குன்னு தனியாக நான் பேஸ்ட்டெல்லாம் வாங்கிலாம் யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வெள்ளி காப்பு தாங்க. இது ஃபஸ்ட்டு நமக்கு டல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை போட்டு நான் தேய்க்கிறேன். இதுக்கு நீங்கள் வெள்ளை கலர் பேஸ்ட்டு தான் எடுக்கணும்னு இல்லைங்க. எல்லாருமே வெள்ளை கலர் பேஸ்ட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு கலரில் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா வேலை செய்யுது. பேஸ்ட்டு நமக்கு கலர்லாம் எதுவும் இல்லைங்க. எந்த கலர் யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்லா தான் அழுக்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து, நம்ம வீட்டில் கத்தி நிறைய யூஸ் பண்ணுறோங்க. கத்தி யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண நமக்கு மொக்கையாயிடும். அதாவது ஒழுங்காக கட் ஆகாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நம்ம கப்பு, டீ கப் எப்பவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த டீ கப்பில் நம்ம அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக தடவிட்டு அந்த கத்தியை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா இது மாதிரி பண்ணிங்கன்னா, நான் பண்ணுற மாதிரி நல்லா அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கத்தி நல்லா ஷார்ப்பாகிடுங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா அது ஷார்ப்பாகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது நல்ல கத்திரிக்கோல் தாங்க, கொஞ்சம் துரு பிடிச்சிடுச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, நாங்கள் பேஸ்ட் நம்ம அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பேஸ்ட் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த பேஸ்ட்டும் தனியாக எடுக்கலை. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூத் ப்ரஷ்ஷில், அதை வேஸ்ட்டான டூத் ப்ரஷ்ஷில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம இன்னும் நல்லா தேய்ச்சோன்னா அழகாக சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிட்டு சூப்பராகிடுச்சு பாருங்கள். புது கத்திரிக்கோல் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இடுக்கிலலாம் இருக்கும். இந்த இடுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ப்ரஷ் போட்டு நல்லா கொஞ்சமாக ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் தேய்ங்க. இது மாதிரி நீங்கள் 2-3 தடவை பண்ணாலும் சூப்பராகிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நல்லா புதுசு மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். கத்திரிக்கோல் சூப்பராக ஆகிடுச்சு. இது நல்லா தொடச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக் தாங்க இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் யூடியூப். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன் பார்த்திங்கன்னா சில டைமில் டல்லாக இருக்கும், நம்ம கிளியராக இருக்காது. க்ராச்சஸ்லாம் இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்கும் இந்த பேஸ்ட்லேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் அதே பேஸ்ட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பேஸ்ட்டு தான் கையிலே எடுத்து இது நல்லா பொறுமையான ஜென்டிலாக நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக நீங்கள் தடவி விட்டாலே போதுங்க. இது மாதிரி நல்லா இது மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்போம் இல்லையா, டிஷ்யூ பேப்பரில் பொறுமையாக நம்ம தொடச்சிடலாம். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நல்ல சாஃப்டான காட்டன் துணியில் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நல்லா நான் தொடச்சிட்டேன். இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன், நல்லா தொடச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம போடுற கண்ணாடி தாங்க. இது பவர் கிளாஸ் தான். இதை நம்ம வந்து எதுவும் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. சும்மா நம்ம வாட்டர், அதாவது டேப் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணலாம். ஆனால் இதில் கொஞ்சமாக நான் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன், எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு. நான் லைட்டாக தாங்க போடுறேன், நிறையெல்லாம் எதுவும் போடல. அதுவும் நான் வந்து கையில் தான் நல்லா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன், வேறு எதுவும் நான் எடுக்கலை.
இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு நல்லா நான் டிஷ்யூ பேப்பர்லேயே தொடச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா தண்ணி கொஞ்சம் வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கண்ணாடியில் வந்து லிக்விடோ, அதாவது நம்ம வெசல் வாஷிங் பண்ணுற லிக்விடு இல்லைன்னா நம்ம பவுட்ரு எதுவும் போடக்கூடாதுங்க. பேஸ்ட்டுன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுமாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி போட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு கண்ணாடியும் நல்லா தெரியுதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இது மாதிரி பேக்கேஜ் தாங்க. இது வந்து எல்லோ கலரான பேக்கேஜ்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, நல்லா பளபளன்னு ஆக்கலாம் தான் நான் இதை கொஞ்சம் போட்டேன். நீங்கள் என்ன தான் எல்லோ கலரில் இருக்க பேக்கேஜில் இது மாதிரி நீங்கள் போட்டு வாஷ் பண்ணாலும் அது கண்டிப்பாக போகாதுங்க. கொஞ்சம் மங்கலாக இருந்ததால் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வாஷ் பண்ணுறேங்க. நீங்கள் நல்லா எல்லோ கலரில் இருக்கிற, ஏன்னா எப்போவுமே எல்லா பேக்கேஜும் அப்படி தான் ஆகிடுது. டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜ் நான் சொல்கிறேன், எல்லோ கலர் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் இது மாதிரிலாம் என்ன தான் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலும் அது போகாதுங்க. ஒரு தடவை அந்த மாதிரி எல்லோ கலர் ஆச்சுன்னா ஆனது தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்பு வந்து இது வந்து வினிகர். இந்த வினிகரில் ஒரு 2 மூடி நான் எடுத்துக்கிறேங்க. 2 மூடி சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு கொஞ்சமாக நான் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அதே பேஸ்ட்டு தாங்க, நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அந்த பேஸ்ட்டு தாங்க இது. நமக்கு தூக்கி போடுற பொருளை எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நல்லா கலந்துட்டு நம்ம இது இப்போது யூஸ் பண்ணலாம். இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது எண்ணெய் பாட்டிலுங்க. எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? எங்கெல்லாம் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இது வாஷ் பண்ணது தான், இருந்தாலும் நமக்கு என்ன தான் வாஷ் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. வாங்க இதை எப்படி நம்ம புதுசு மாதிரி ஆக்கலான்னு பார்க்கலாம். நம்ம கலந்து வச்ச இந்த லிக்விட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ப்ரெஷ்ஷில் தாங்க நான் தேய்க்கிறேன். நீங்கள் வந்து வினிகர் கையில் வைக்க வேணாம், நீங்கள் ஏதாவது கையில் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாங்க, உங்களுக்கு வினிகர் ஒத்துக்காதுன்னா. இது நல்லா இதை எல்லா பக்கமும் நல்லா நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். உள்ளெல்லாம் கூட நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதில் ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷர்லாம் எடுத்துகிட்டு நான் தேய்க்கிறேன் பாருங்கள். நல்லா இது தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து லிக்விடோ இல்லை சபீனா எதுவுமே நம்ம போட வேணாங்க. சும்மா தண்ணியில் நான் வாஷ் பண்ணுறேன் பாருங்கள். என்ன அழகாக நமக்கு சூப்பராக நமக்கு பளபளன்னு வந்துடுச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதில் கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம நல்லா அதை தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த லிக்விடில் நமக்கு நிறைய க்ளீனிங் டிப்ஸ் இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ தாங்க, பார்ட் 1. ஏன்னா ரொம்ப லாங்காக போகிறதால நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2 கண்டிப்பாக போடுவேங்க. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சாதாங்க என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ இதை நல்லா தொடச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, புதுசு மாதிரியே இருக்குது, ஜொலிக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.